இன்றைக்கி நம்ம சிங்கிள் க்ரோஷா ஊசியை வச்சு ஒரு ரவுண்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டோட ஸ்டார்டிங் நம்ம கற்றுக்கிறதுனால என்னென்னலாம் நம்ம செய்யலாம்னா, ஒரு குல்லா செய்யலாம், இல்லைனா ஒரு மேட்டு செய்யலாம். இந்த தாம்பாளத்துலலாம் ஒரு ஃப்ரூட்டோ இந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டில் நம்ம செஞ்சோன்னா உள்ளனில் நம்ம செய்கிற ஒரு ரவுண்டு வந்துட்டு அதை வந்து மூடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வால் ஹேங்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த ரவுண்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்கிட்ட வந்துட்டு 4.5 mm க்ரோஷா ஊசி வந்து எடுத்திருக்கேன். உள்ளனில் செய்கிறதுக்கு ஸ்டீலில் மெலிசா ஒரு ஊசி இருக்கும். அந்த ஊசியில் நம்ம செஞ்சோன்னா ஸ்டிச்சஸ் நம்ம செய்யும்போது கேப் வந்து ஜாஸ்தி விழாமல் இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட இந்த ஊசி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய ஊசி, அதனால் கொஞ்சம் கேப் விழும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஊசியை வச்சு 2 நாட் போட்டுக்குங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஒரு விரல் ரைட் ஹேண்டில் நம்ம வந்து ஊசி பிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு விரலில் நூலை வந்து இப்படி சுற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு செயின் வந்து நீட்டாக விழும். பாருங்க, நான் வந்து 7 செயின் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து செயின் ஆரம்பித்தோம் இல்லையா, இந்த இதில் ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பில் வந்துட்டு ஊசியை விடணும். விட்டுட்டு இந்த கேப் இந்த உள்ளனில் வந்துட்டு ஊசியில் ஒரு சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு அதை வந்து இது வழியாக வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ரவுண்டு கிடச்சிருக்குது. இப்போது இந்த ரவுண்ட் நம்ம வந்துட்டு 7 செயின் போட்டதுனால கொஞ்சம் கேப், ஒரு விரல் அளவுக்கு கேப் தெரியுது. உங்களுக்கு கேப் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு 5 செயின் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த லைன் வந்து செய்ய போகிறோம். எப்போவுமே ரவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து ஸ்கொயர் மாதிரி செய்யணுன்னாலும் சரி, அடுத்த லைன் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி 3 செயின் வந்து செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், 3 செயின் வந்து செஞ்சாச்சு. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் க்ரோஹட் வந்து செய்ய போகிறோம். டபுள் க்ரோஹட் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் அகலமாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து டபுள் க்ரோஹட் தான் செய்ய போகிறோம். பாருங்க, ஊசியில் உள்ள சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் செயின் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேப் தான். அது வழியாக ஊசி மூலியமாக உள்ளே இழுத்துட்டு வாங்க. இப்போ வந்து 3 இருக்கும் நம்மளுக்கு. 3 நாட் வந்து நமக்கு இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 நாட்டு, அடுத்தது 2, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா செயின் உள்ளுக்கேருந்தும் நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம். பாருங்க, இது ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். ஒரு சுற்றிக்குங்க. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக வெளியில் எடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 2 இது, அடுத்தது 2 இது. எல்லா செயின் உள்ளுக்கும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதை ஒரு சுற்றிட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு இது செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினில் இப்படி விட்டுட்டு அதை உள்ளன ஒரு சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், மறுபடியும் ஒரு சுற்றிட்டு இதை அப்படியே நாட் போட்டு விட்டுறணும். அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு ரவுண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த டிசைனை வச்சு நிறைய செய்யலாம். பாருங்கள், உள்ளனில் க்ரோஷா ஊசியை வச்சு ஸ்டார்டிங் ரவுண்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் இருக்குது,
அதை எப்படி இன்னொரு டிசைன் இருக்குது, அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.